வில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 10:17. கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறார். இப்போ நாம் எளிமையும் சிறுமையுமானவர்கள். நம்ம வாழ்க்கையில் நாம் ஒன்றும் 10 பேர் பார்த்து பாராட்டும்படியாக ஒரு பெருமைப்படத்தக்க வாழ்க்கை நாம் வாழ்கிறது கிடையாது. எல்லோருமே கடினமாக உழைக்கிறவங்களாகவும் வியாபாரம் பண்ணுறவங்களாகவும் தொழில் பண்ணுறவங்களாகவும் அப்படி தான் இருக்கிறோம். இது நமக்கு போதும் அப்படின்ற ஒரு நிலை தான் நம்முடைய இருதயத்தில் இருக்குது. சப்போஸ் ஏதாவது நம்ம இழந்துட்டோன்னு வச்சுங்களேன், அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், சரி இது கர்த்தருக்கு சித்தம் இல்லை, இதை விட மேன்மையான ஒன்றை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார் அப்படின்னு நமக்கு நாம் திருப்தி அடைகிறோம் இல்லையா? அந்த திருப்தி தான் ஸ்திரம். சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதல்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்தில் நாம் வேண்டுதல் செய்கிற போது நம்முடைய வேண்டுதல்களை அவர் கேட்டிருக்கார், கேட்காம இல்லை. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்திரிச்சு மத்தியான வேலையிலையும் சரி, இரவு வேலையிலையும் சரி, சாயங்கால வேலையிலையும் சரி, காலையிலையும் சரி, நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் நம்முடைய வேண்டுதல்களை வைக்கிற போது வேண்டுதல்களை அவர் கேட்கிறார் அப்படிங்கிறத நிச்சயம். அந்த வேண்டுதல்களை கேட்டு அவர் என்ன நமக்கு செய்கிறார்னா நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஸ்திரப்படுத்துறதுனா என்ன அப்படிங்கிறது சொன்னேன். அதாவது எல்லா விஷயத்தையுமே ஆண்டவரிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறோம், அதை விட மேன்மையானதை நமக்கு தரப்போகிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஸ்திரப்படுத்துறது. இல்லை நமக்கு இப்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நமக்கு யார் பாதுகாப்பாக இருந்தாங்களோ அவங்க நம்மளை விட்டு இழந்து போயிடுறாங்க, நம்ம விட்டு விலகி போயிடுறாங்க அல்லது இறந்து போயிடுறாங்க. ஏதோ ஆனாலுமே கடவுள் நமக்கு என்ன சொல்லுவார்னா, நான் இருக்கிறேன், உங்களுக்கு கவலைப்படாதீங்க. அவர்கள் இருந்தால் உங்களுக்கு என்ன நடக்குமோ, அவர்கள் இருந்தால் எப்படி உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருப்பாரோ அதே போல் நான் உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருப்பேன். உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படிங்கிற இந்த நம்பிக்கையை இருதயத்துக்குள்ளே வளர்த்துறார் பார்த்தீங்களா, அதுதான் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவது. சில பேர் மனசு உடைஞ்சு போனவங்க, இருதயம் உடைஞ்சு போனவங்க, கடவுளை அறியாதவங்க பார்த்திங்கன்னா எதையாவது இழந்துட்டாங்கன்னா அதை அவங்களால தாங்கிக்க முடியாது. அதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை மாய்ச்சிக்குவாங்க, தன்னையே அழிச்சுக்குவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் செய்யாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைகளிலும் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, நம்முடைய ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறாரு, நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு நலமானதை செய்வார், நம்முடைய ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கார் அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கை நம்முடைய இருதயத்துக்கு கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அதுதான் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஆண்டவர். ஒருவேளை இருதயத்தில் நீங்கள் எதையாவது ஒரு கஷ்டத்தை நினச்சி, எதையாவது ஒரு இழப்பை நினச்சி, ஏதோ ஒரு பிரச்சனையை நினச்சி நீங்கள் உங்கள் இருதயம் போராடி கொண்டு இருக்குமானால், உங்கள் இருதயம் சமாதானமற்று இருக்குமானால், நிம்மதியற்று இருக்குமானால், இப்போ தேவ சமூகத்துக்கு போங்க. ஆண்டவரிடத்தில் இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். என்னென்னு, ஆண்டவரே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் கேட்டீங்க, அவருடைய இருதயத்தை சிறப்படுத்துவேன்னு நீங்கள் சொன்னீங்க, என்னுடைய இருதயம் சமாதானம் இழந்திருக்கிறது, எனக்கு நீங்கள் சமாதானத்தை கொடுங்க, எனக்கு நீங்கள் சந்தோஷத்தை கொடுங்க, எனக்கு ஒரு நல்வழியை காட்டுங்கன்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் கேளுங்க. இன்றைக்கு கர்த்தர் அதை உங்களுக்கு தருவார். இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு அதை தருவார். உங்கள் இருதயத்திற்கு ஏற்ற சிந்தனையை கர்த்தர் தருவார். நம்முடைய வாழ்வாதாரம் எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த நல்வழியை கர்த்தர் நமக்கு காண்பிப்பார். அன்பானவர்களே, நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களை கேட்பார், அது நிச்சயம். ஆண்டவரோட சமூகத்துக்கு போங்க, ஜெயம் பெறுங்க, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் உமக்கு நன்றி. கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களுடைய வேண்டுதல்களை கேட்டு எங்கள் இருதயத்துக்கேற்ற சமாதானத்தை கொடுத்து
எங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்களும் எங்களுடைய இருதயத்தில் ஏதாவது பிரச்சனைகள், கஷ்டங்கள், தொல்லைகள், சமாதானமின்மை இருக்குமானால் உம்முடைய சமூகத்திலே அதை நாங்கள் காண்பித்து, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அதை சொல்லி, அதற்கான வழியை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள, அதற்கான வழியை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. நீர் எங்களை இருதயத்தை தைரியப்படுத்துகிறீர், எங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறீர். அதற்காக நன்றி. தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் வசனங்களும் எங்களை வழிநடத்தட்டும். உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.